மார்ச் 2 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தமிழ் எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஸோ தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி எழுதியிருக்காங்க, எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறாங்க, எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் மேம் இருந்தது. எல்லாம் மேக்ஸிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் வந்துருந்தது. நான் வந்து இன்சைட் மட்டும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் 1 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் இன்சைட் வந்தது. மற்ற கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா கொஸ்டின் வந்துருந்தேன். பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் புக்கிங் 1 மார்க்குன்னு எடுக்கும் போது ஒரு 8, 9 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அது 8, 9 கேட்டனால வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் புக்கிங்னா வந்தனால அது வந்து ஆனால் வந்து யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துருக்கும். மெட்டீரியல் படிச்சிருந்தா லாஸ்ட்டாக ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க 401 மார்க் இருக்கிறது. அதுலேருந்து வந்து 7 கிட்ட வந்துச்சு. 2 தான் வந்து அதை தாண்டி வந்துச்சு. ஆனால் அதுவும் வந்து யோசிச்சா அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் எக்ஸாம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இங்கே தமிழ் கிளாஸ் டியூஷன் பிபி அகாடமி வச்சாங்க. அதில் இருந்தால் புரட்சி விதி, இலக்கணம் புத்தகம் எல்லாம் இருந்தது. அப்புறம் பகுப்பதம் எல்லாமே இலக்கணம் ஃபுல்லாகவே அந்த 7 to அந்த 14 மார்க்ஸ் ஃபுல்லாகவே இந்த பிபி அகாடமியில் கொடுத்தது மட்டும் தான் இருந்தது. நல்லாவே இருக்கும். தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க் எல்லாம் டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் 5 மார்க் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். 1 மார்க்கில் எனக்கு தெரிஞ்சு 2 இல்லை 3 1 மார்க் வந்து புக்கிங்கில் கேட்டதுனால அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. தமிழ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு வேலை டஃப்பாக இருக்குமோன்னு யோசித்தேன். ஆனால் வந்து எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 1 மார்க் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதில் மட்டும் 2 மார்க் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பர். லாஸ்ட் மினிட் ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் போட்டிருந்தாரு. அதை ஃபாலோ பண்ணதுனால கரெக்டாக 12:45 முடிச்சிட்டேன். நான் வந்து ஈஸியாக இருந்தது ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர். ஆனால் 1 மார்க் மட்டும் கொஞ்சம் இன்சைடாக கேட்டிருந்தனால 2 தப்பாகிடுச்சு. தமிழுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவே இருந்துச்சு மேம். அதுக்கப்புறமா வந்து சார் இங்கே வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வச்சு கரெக்டாக எழுதிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் புக்கிங் 1 மார்க் நிறைய கேட்டிருந்தாங்க. நேற்று நாங்கள் மெட்டீரியல் வச்சு படித்தோம். ஸோ அது ஈஸியாக இருந்துச்சு. கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. நான் நல்லா எழுதிருக்கேன். 1 மார்க்ஸ் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. 2 1 மார்க்ஸ் நான் பார்த்த வரைக்கும் தப்பாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. 1 மார்க்கில் 2 மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நான் நல்லா எழுதிருக்கேன். எந்த கொஷினுமே விடவே இல்லை. எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். 1 மார்க் வந்து 1 தப்பாக இருந்துச்சு. மற்றதெல்லாமே நல்லா அட்டன் பண்ணி நல்லா எழுதும். கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். அப்புறம் வந்து 2 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணால் 3 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து திருக்குறள் வந்து இவங்க சொன்னது அப்படியே வந்துச்சு. சார் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் கொஷின் பேப்பர் படித்தாலே ஃபுல் மார்க் எடுக்கலாம். தமிழ் கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தால் நல்லா எக்ஸாமாக அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ஈஸியான கொஸ்டின் வந்ததே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லா கொஸ்டினையும் படித்தது தான். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க் மட்டும் ஒரு 3 இது தப்பாயிடுச்சு. மற்றபடி இலக்கணம் எல்லாம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நெடுவினாவும் ஈஸியாக தான் இருந்தாங்க. கொஷின் பேப்பர் எனக்கு மாடரேட்டாக தான் இருந்தது. எனக்கு டைம் பத்தலை, ஓரளவுக்கு தான் ஹார்டாக இருந்துச்சா? எந்த பார்ட் வந்து ஹார்டாக? எனக்கு 1 மார்க் பார்த்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. எனக்கு 1 மார்க் தெரியல. ஒரு 3 1 மார்க் டவுட், ஒரு 3 வந்து டவுட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருந்தீங்க. கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. 1 வேர்ட்ஸ் வந்து இங்கே மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து வந்துருக்கு மேம். புக்கிங் செக்மெண்ட்ஸ். அதனால் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். நல்லா எழுதிருக்கேன். ஈஸியாக தான் மேம் இருந்தது. நல்லா எழுதியிருக்கேன். ஒரு 95 above வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 2 மார்க் தப்பாக எழுதியிருக்கேன். 1 மார்க் தப்பாக எழுதியிருக்கேன். 2 மார்க்ஸில் 1 மார்க் 2 தப்பாக எழுதியிருக்கேன். பேப்பரில் எந்த பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது? எல்லாமே ஈஸியாக தான் மேம் இருந்தது. 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால தான் 2 தப்பாயிடுச்சு. மற்றபடி ஈஸி தான். கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க்ஸ் மட்டும்தான் புக்கிங் சைட் கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸில் 1 கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ் ஆனால் ஜென்ரலாக தான் கேட்டிருந்தாங்க. தெரிஞ்ச மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அது எழுதிக்கலாம். ஆனால் 1 மார்க்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக. ஆனால் இங்கே மெட்டீரியல் கொடுத்தாங்க. அதை ஃபுல்லாக படிச்சுருந்தா எழுதிருக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். 1 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதுவும் எல்லாத்தையும் எழுதி வச்சு. ஏன்னா இங்கே மெட்டீரியல் கொடுத்து படிக்க வச்சுருந்தாங்க. 1 மார்க் இன்சைடுமே எழுதிச்சு. கொஷின் பேப்பர் நல்லா ஈஸியாக தான் மேம் இருக்குது. சிறுமினால வந்து ஒரே கொஷின் மட்டும் புக்கிங் வந்தது. அது நான் தெரியலான்னு விட்டுட்டேன். அதுக்குள்ள வேறு கொஷின் அட்டன் பண்ணிட்டேன் மேம். இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் எங்களுக்கு தமிழ் பப்ளிக் எக்ஸாம். இன்றைக்கி வந்து டியூஷனில் 3 இன்சைட் கேட்டிருந்தாங்க. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல் தான் அந்த 3மே வந்துச்சு. அதனால் நான் 3மே கரெக்டாக எழுதிட்டேன். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரே ஒரு 6 மார்க் மட்டும் டவுட்டாக இருக்குது. அது 6 மார்க் கரெக்டாக இருந்தால் எனக்கு ஃபுல் மார்க் வந்துடும். இன்றைக்கி நான் தமிழ் எக்ஸாம் எழுதினேன். நல்லா ஈஸியாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்து எழுதினேன். 1 மார்க் எல்லாமே கரெக்டு. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியலில் இருந்து தான் நான் படித்ததுனால 1 மார்க் 16க்கும் 16 ஈஸியாக இருந்தது. புக்கிங் சைடு 3 கேட்டிருந்தாங்க. 3மே கரெக்டு. தமிழ் கொஷின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். பாஸ் ஆகிடுவேன். கஷ்டமாக இருந்துச்சா? எந்த பார்ட் வந்து கஷ்டமாக இருந்துச்சு?
இந்த பாட்டு 1 மார்க்கே கஷ்டமாக தான் இருந்தது. 5 மார்க் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 1 மார்க் வந்து கொஞ்சம் இன்சைட்லாம் நிறைய கேட்டிருந்தேன். தமிழ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நானும் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனால் 1 மார்க் மட்டும் ஒரு 2 தப்பாக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு நான் நல்லா தான் பண்ணேன். 1 வேர்ட்ஸ் வந்து 14மே கரெக்டு. அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டு. தமிழ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். எல்லா 1 மார்க்கும் தெரிஞ்சது தான் வந்துச்சு. 1 மட்டும் தப்பாயிருச்சு. மிச்சபடி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் கொடுத்தது எல்லாமே தான் வந்து. தமிழ்னாலே வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இப்போ நம்ம அகாடமி வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் வச்சதுனால நம்மளால வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவ்வளோ யாருக்கும் மிஸ்டேக் பண்ணவே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். நான் எதிர்பார்த்த சார் வந்து முன்னாடியே சொல்லிட்டு வந்து தமிழ் பேப்பர் ஈஸியாக தான் வருது. அதனால ஈஸியாக தான் இருந்தது. எல்லாமே அட்டன் பண்ண மாதிரி இருந்தது. 1 மார்க் மட்டும் 2 போயிடுச்சு. மற்றபடி 1 மார்க் 2 போயிடுச்சு. இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தமிழில் கொஞ்சம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க டைம்? சார் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருந்தாரு டைம் மேனேஜ்மெண்ட்காக. இந்த இவ்வளோ டைமில் இவ்வளோ இது டிவைட் பண்ணி வாட்ச் கட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எழுதுப்பான்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி எழுதி வச்சிருந்தேன் மேம். கரெக்டாக 3 ஹவர்ஸில் முடிச்சிட்டீங்க? 3 ஹவர்ஸில் எல்லா கொஸ்டினும் சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ தமிழில் பொறுத்தளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 3 ஹவர்ஸ்ன்ற போது இந்த வாட்டி வேறு ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கான ஆன்சர். ஆனால் கொஸ்டின் ஈஸி தான். ஆனால் அதுக்கான ஆன்சர் ரொம்ப பெருசாக இருக்கனால யாருக்குமே அந்த டைம் பற்றிருக்காது. நீங்கள் 3 ஹவர்ஸில் முடிச்சிட்டீங்க? 3 ஹவர்ஸில் முடிச்சேன். ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல தான் முடிச்சேன். லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஸ்பீடாக கடைசி 10 மினிட்ஸ் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து நான் எழுதின ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணிட்டேன். இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். 10 மினிட்ஸ் பிஃபோராகவே முடிச்சிட்டேன். இங்கே பிபி அகாடமியில் வந்து டைமிங் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்தாங்க. அதுபடியே கரெக்டாக மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணி எழுதிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரெசன்டேஷன் 10 நிமிஷம் சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணனால முடிச்சிட்டேன். கரெக்டாக முடிச்சிட்டேன். ப்ரெசன்டேஷன் கூட எல்லாமே முடிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அழகாக எழுதிட்டே வந்தேன். லாஸ்ட் மினிட்ல மட்டும் டைம் பத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ரைட்டிங் மட்டும் லாஸ்ட்டு ஒரு 2 பேஜ் மட்டும் அப்படியே ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா 3 ஹவர்ஸ் பத்தல எனக்கு பத்தல. திருக்குறள்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுதுற மாதிரி இருந்துச்சு. எழுதிட்டு கொடுக்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே ப்ரெசன்டேஷன் அப்படி ப்ரெசன்டேஷன் தான் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே. சார் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்தாரு சாட்டர்டே. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி லாஸ்ட் 10 மினிட்ஸ் முன்னாடியே நான் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். நான் 3 ஹவர்ஸில் முடிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ப்ரெசன்டேஷன் எல்லாமே நீட்டாக பண்ணிருக்கீங்க. ப்ரெசன்டேஷன் சார் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து டைம் கொடுத்துருக்காரு. அந்த டைமிங் படி நம்ம முடிக்கணும்னு நினச்சினாலே எனக்கு அது ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே முடிச்சுட்டேன். வந்து திருப்பி நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்க்கும்போது ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. சார் வந்து டைமிங் மட்டும் கொடுக்கலன்னா எப்பவுமே லேட்டாக தான் முடிச்சுருக்காங்க. சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்லேருந்து போயிட்டேன் மேம். எனக்கு டைம் நிறையவே இருந்துச்சு. நெடுப்பினாக்கு லைட்டாக ஒரு இது ஆகிட்டு டைம் பத்தாமல் போயிடுச்சு மேம். லாஸ்ட் நெடுப்பினாக்கு மட்டும் கொஞ்சம் டைம் பத்தாமல் போயிடுச்சு. பட் எழுதிட்டேன் மேம். கரெக்டாக முடிச்சிட்டிங்க. ஆனால் இப்போ இலக்கணம் கிளாஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்களே பிபி அகாடமியில், அது உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். ஏன்னா வந்து முன்னாடி தான் இலக்கணம் கொடுத்து அதுக்கப்புறம் பகுப்பதம் எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். கிளாஸ் நடத்துனால இது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி, எந்த வேர்ட் கொடுத்தாலுமே ஈஸியாக பகுப்பதம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இலக்கணம் கிளாஸ் வந்து பிபி அகாடமியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? நான் ஃபஸ்ட் டிவிஷன் வரைக்கும் இலக்கணத்தை அட்டனே பண்ண மாட்டேன். அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுவேன். ஆனால் வந்து இங்கே டியூஷன் இது பண்ணனால டெஸ்ட்டு வைக்கலாமேன்னு சொல்லி படித்தேன். ஆனால் அது வந்து இப்போ 1 மார்க்கில் கடைசியாக உருவகம் கேட்டதுனால அது எனக்கு ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சிடுச்சு. இப்போ டெஸ்ட்டுக்காக படித்தது அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இலக்கணம் வந்து நான் அட்டன் பண்ணிக்கவே மாட்டேன் மேம் இலக்கணம். ஸோ அதனால் வந்து பிபி அகாடமிக் கிளாஸில் வந்துட்டு இலக்கணம் அட்டன் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதில் ஒரு 1 மார்க் கேட்டாங்க. அது ஒரு 1 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இலக்கணம்லேருந்து ஒரு 1 மார்க் அதில் தான் கேட்டாங்க. ஏன்னா இலக்கணம் குறிப்பின்னு ஒரு 1 மார்க் இருக்கும், ஒரு 2 மார்க்கில் கம்பல்சரி. அது கொடுக்கல. அதுக்கு பதிலாக 1 மார்க்கில் கொடுத்ததுனால கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். இலக்கணம்லாம் வந்து அகாடமியில் கொடுத்து தான் படித்தேன். அதனால தான் ஈஸியாக இருந்தது. கோச்சிங் வந்து தனியாக கிளாஸ் வந்து எடுத்தாங்க இலக்கணம்க்கு. அது ரொம்ப புரிகிற மாதிரி இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எக்ஸாம் கோச்சிங் தான் நல்லா இருந்தது லாஸ்ட் டைம். தமிழ் கிளாஸஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம புணர்ச்சி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக இருந்தது. எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஒரு 90+ வரலான்னு நான் எதிர்பார்க்குறேன். இங்கே வந்து தமிழ் கோச்சிங் கொடுத்தாங்க. அது வந்து இப்போ நாங்கள் தமிழில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இங்கே டெஸ்ட் வச்சுன்னு இருந்ததுனால எனக்கு மிஸ்டேக்ஸ் வராமல் நான் இப்போ எழுதுனேன். இப்போது எழுதிருக்க ஒரு 80+ வரும்னு நினைச்சேன். நான் எப்போவுமே 60 மார்க் தான் எடுப்பேன். 50 அந்த மாதிரி 60 தான் எடுப்பேன். இப்போ இவங்க கொடுத்த கோச்சிங்னால 80 அந்த மாதிரி எடுப்பேன் நினைக்கிறேன். அதில் சொல்லி கொடுத்த இலக்கணம் எல்லாமே கரெக்டாக எழுதிட்டேன். இலக்கணம் இங்கே சொல்லி கொடுத்தது அவ்வளோமே தான் கொஸ்டின் பேப்பரில் கேட்டேன். இங்கே கொடுத்த மெட்டீரியல் இருக்கிறது அவ்வளோமே தான் இலக்கணத்தில் வந்து
இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 100க்கு எவ்வளோ வரும்? 85+. 85+. நான் வந்து 90க்கு 70 above எடுப்பேன். எனக்கு ஒரு 90 above வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 90+. 90+ எதிர்பார்க்கலாம். 85+. 85+ வரும். 90 above. 90 above வரும். 70 above. 70 above வரும். ஒரு 85+. 85+ வரும். ஒரு 85 above. 85 above வருமா? 90 above. 90 above வரும். 95. 95 இருக்கு. ஒரு 85 to 90 வரையும் எதிர்பார்ப்பேன். 85 to 90 வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு 90, 95 அவ்வளோதான். 90, 95 வரும். 88 to 90. 88 to 90. 85. 85+ வரும். 90க்கு 85, 81 80. தேங்க்யூ. 90 above 90 above. 100க்கு ஒரு 85+. 90 above. 90 above. 90 above வரும் மேம். ஒரு 90 வரும். 90+ எதிர்பார்க்கலாம். ஓகே பாவம். 90 எதிர்பார்க்கலாம். 90 வரும். ஓகே சொல்லி 85 to 90+ வரும். மேம் நான் வந்து ஸ்ட்ரென்த்தை படிக்கணும்னு நினச்சேன் மேம். அதாவது 1 மார்க் போயிடுச்சு. இப்போது 98, 97 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 90+, 92, 93 அந்த மாதிரி வரும். ஓகே 1 மார்க்னால சென்டம் போயிடுச்சு, மற்றபடி 90+ வந்தான். இப்போ வந்து 12th தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம். 85+, 95+ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கொஷின் பேப்பர் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. நிறைய வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு புக்கின் சைடு 1 மார்க்ஸ் தான் வந்துட்டு புக்கின் சைட்லேருந்து வந்திருந்தது. அதுக்கான மெட்டீரியலுமே நம்ம வந்துட்டு டியூஷன் சைட்லேருந்து நம்ம புக்கின் சைடு படிக்கிற அளவுக்குமே வந்துட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஒரு டியூஷனில் வந்துட்டு ஒரு கிராமர் பார்ட்டுக்கும் ஒரு டைமும் ஒரு டெஸ்ட் வச்சு அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஷீட் எல்லாமே கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தோம். எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிராமருக்கு வந்துட்டு தமிழுக்குனே தனியாக வந்துட்டு சப்ஜெக்ட் டீச்சரே வர வச்சு அதுக்காக சார் வந்துட்டு கிளாஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லாவே தரவு பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸே எல்லாருமே 95+ மேலேயே வாங்குற அளவுக்கு தான் எழுதிட்டு வந்திருக்காங்க. 95 மேலேயே எல்லாருமே கண்டிப்பாக எடுப்பாங்க. நம்ம விபி அகாடமியை பொறுத்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருப்போம். ஸோ பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிறது எழுதுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதுனாங்க, அதுக்கான தமிழ் கோச்சிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டிஎல் மேம் சொல்கிறாங்க, கேட்கலாம். மேம் இப்போ வந்து பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம கோச்சிங் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து கோச்சிங் எப்படி போய் சேர்ந்துருக்கு, அவங்க அவுட்புட் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லுங்கள். நல்லா தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இங்கே கொடுத்த மெட்டீரியல்லேருந்து இப்போ 7x2 சார் 14 கொஷின் வந்து நாம் ஒரு மெட்டீரியல் கொடுத்தோம். அதுலேருந்து எல்லாமே வந்துச்சு. அவங்க படித்த எல்லாமே அதை அட்டன் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. இலக்கிய நயம் பாராட்டல் வந்து அதுவும் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் ஷார்ட் பண்ணி தர முடியுமோ அந்த மாதிரி ஷார்ட் பண்ணி தந்து மெட்டீரியல் கொடுத்து படிக்க வச்சுருக்கோம். 1 மார்க் புக் இன்சைட் 1 மார்க்கு ஃபுல்லாக ஒரு மெட்டீரியல் கொடுத்து அதை படிக்க வச்சுருக்கோம். அதை தரவு பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு டெஸ்ட்டுன்றது மார்னிங் வந்து 4-5 டெஸ்ட்டு வைப்போம். ஈவினிங் வர வச்சு மார்னிங் வந்து 5:45 வர வச்சுருவோம். 5:45லேருந்து 7:15, 8 o'clock வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியாக கோச்சிங் கொடுத்து ஒரு 4-5 டெஸ்ட்டு வச்சுருவோம். ஈவினிங் வந்து 7:45, 7:30 வர வச்சுருவோம். 7:30லேருந்து 10 o'clock வரைக்கும் மறுபடியும் ஒரு 5 டெஸ்ட்டு 4 டெஸ்ட்டு வச்சுருவோம். அதில் வந்து என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து கம்பல்சரி வந்திருக்கு. அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று நான் இப்போ இங்கிலீஷ்க்குமே அதே மாதிரி தான். என்ன மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை படித்தாலே அவங்க கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துருவாங்க. தமிழில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்களுக்கு நிறையா வருன்றனால ஒரு நாளைக்கு 4 டெஸ்ட்டு 5 டெஸ்ட்டு டெய்லியுமே வச்சு அந்த வச்சு முடித்த உடனே கரெக்ஷன் பண்ணி இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை ரீடெஸ்ட் வைப்போம். இந்த கொஷினில் இத்தனை மிஸ்டேக் வந்திருக்கு, நீ மறுபடியும் அதே மாதிரி அந்த கொஷினை கம்பல்சரி நமக்கு வரும்னு தெரியும்ல, அந்த மாதிரி கொஷின்ஸை ஒரு தடவை டெஸ்ட் வச்சு அதில் எத்தனை மிஸ்டேக் வந்திருக்கோ அதை ரீடெஸ்ட் அது ஃபுல்லாக கரெக்டாக எழுதுகிற வரைக்கும் அதை அவங்களுக்கு எழுத வச்சுருக்கோம். கொஷின் பேப்பர் 1 மார்க் மட்டுமே கிட்டத்தட்ட 4 கொஷின் பேப்பர் எடுத்து டெய்லி ஒரு மார்னிங் ஒரு 1 மார்க் டெஸ்ட் வைப்போம். 14 மார்க்குக்கு ஈவினிங் ஒரு 1 மார்க், அந்த மாதிரி 4 டேஸுமே 1 மார்க் டெய்லியுமே மார்னிங் ஈவினிங் 2 டைமும் டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த 1 மார்க்கு அப்புறம் இந்த இலக்கண நயம் பாராட்டல் அந்த மாதிரி அணி இதில் எல்லாமே நல்ல மார்க் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கட்டுரை அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பாரதியார் குறித்து கேட்டுருக்காங்களா, அதில் வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் போட்டு போல்ட் பண்ணி எழுதி அது உள்ள உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ நீ என்னெல்லாம் படிச்சிருக்கே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பாங்க. இப்போ பேட்ச் 3ன்றனால கண்டிப்பாக அவங்களுமே 60லேருந்து 70 கண்டிப்பாக எடுப்பாங்க. ரொம்ப லோ 50க்கு கீழெலாம் எடுக்க மாட்டாங்க, 70 எடுப்பாங்க. பேட்ச் 3ஆக இருந்தாலுமே கண்டிப்பாக 70 எடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கோச்சிங் போயிருக்கு, அத்தனை டெஸ்ட்டும் வச்சுருக்கோம், கரெக்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்கோம்.